ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 2-3 நாளாக வீடியோக்கு வர முடியல. கொஞ்சம் தலைவலியாக இருந்தது, அதனால தான் ரெடியாகி வர முடியல. இன்றைக்கி வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கதை போடணும் அப்படின்னாலும் அதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் போடுற கதையெல்லாம் உண்மையான ஸ்டோரியா அப்படின்னு. நம்ம போடுற கதை உண்மையான ஸ்டோரி கிடையாது, கற்பனை தான். ஆனால் சில சம்பவங்கள், உண்மையாக நடந்த சம்பவங்கள் ஏதாவது ஒரு சில சம்பவங்கள் அதில் நான் சேர்ப்பேன். ஆனால் எல்லாமே உண்மை கதை அப்படி கிடையாது. சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் சண்முகம். குட் மார்னிங் மல்லிகா. காலையில் சாப்பிட்டாச்சா? இல்லை சண்முகம், நான் எப்போவுமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே மாட்டேன். மதியானம் மட்டும் கொஞ்சோண்டு சாப்பிடுவேன், அதுவும் 2 சப்பாத்தி, அவ்வளவுதான். அதான் என்னோட ஃபிட்டாக இருக்கிற ரகசியமே. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணவே கூடாது, அது உடம்புக்கு ரொம்ப கேடு. கண்டிப்பாக காலையில் ஏதாவது சாப்பிட்டே ஆகணும். என்னுடைய உடம்புக்கு அப்படியே பழகி போச்சு, காலையில் ஒரு கப் காஃபி, அவ்வளவுதான். என்னதான் பார்க்கறதுக்கு நம்ம ஃபிட்டாக இருந்தாலும் ஏஜ் ஆக ஆக உடம்புக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்கிறது குறையும், ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கும். அதனால கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்டு வச்சு இருக்கணும். அப்பந்தான் ரொம்ப நாள் உயிர் வாழ முடியும் மேடம். என்ன வாழ்க்கை சண்முகம், வாழ்க்கையே வெறுத்து போச்சு. நான் வாழ்றதே என்னோட பொண்ணுக்காக மட்டும்தான். மற்றபடி எனக்கு யாரையுமே பிடிக்காது, யார் மேலேயும் அன்பில்லை. எப்பவுமே விரக்தியாவே பேசாத மல்லிகா, எல்லாம் சரியாயிரும். நாள் போனதே தெரியல, அதுக்குள்ள நான் வேலைக்கு சேர்ந்து 1 மாசம் ஆக போகுது. என் சேலரி எப்போ வரும் சண்முகம்? இந்த மாசம் முடிஞ்சதும் நெக்ஸ்ட் மந்த் 5ஆம் தேதிக்குள்ள சேலரி கிரெடிட் ஆயிரும். என் வாழ்க்கையில் நான் முதல் தடவையாக சேலரி வாங்க போகிறேன். ஏன்னா நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஓடி போயிட்டேன். அதுக்கப்புறம் வேலை எதுவுமே பார்க்கல, பார்த்தீங்களா? புரியுது. ஃபர்ஸ்ட் சேலரி, வாழ்க்கையிலே முதலியா சேலரி வாங்க போற. ஆமாம் சண்முகம், அதுவும் ஒன்னால தான். சரி மல்லிகா, நம்ம பில்டிங் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கோம், அதை பார்க்க போறேன். கொஞ்சம் என் கூட வர முடியுமா? யா, அஃப்கோர்ஸ், கண்டிப்பாக வரேன். சரி, அப்போ உன்னோட ஒர்க்கை நீ சுந்தரி மேடம்கிட்ட கொடுத்துட்டு வா, நம்ம போயிட்டு வந்துருவோம். ஓகே. சரி, வேலை செய்ய எரிச்சலா இருக்கு. பாபு சார், வேலை செய்ய எரிச்சலா இருக்கு பத்தியில. எரிச்சலா இருந்தாலும் அதை நம்ம செஞ்சுதானே மேடம் ஆகணும். என்ன வாழ்க்கைய போங்க. ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லதா, என்ன லதா, உடம்புலாம் சரியாயிட்டா? 1 மாசமா லீவு போட்டு போயிட்டீங்க. ஒரு சின்ன ஆபரேஷன் சார். நீ சின்னதா தானே இருக்க, உனக்கு இங்க ஆபரேஷன் நடந்தது. பாடி ஷேமிங் பண்ணாதீங்க. நீங்க மட்டும் என்ன ரொம்ப அழகா, உங்க மண்டபங்க மஞ்சள் கலர்ல இருக்கு. சரி, வந்த உடனே சண்டை போடாதீங்க. உங்களுக்கு ஆபரேஷன் நடந்ததுங்களா? எங்க ஆபரேஷன் நடந்தது? நாக்குல ஒரு சின்ன ஆபரேஷன் பாபு சார், நல்லபடியா முடிஞ்சிட்டு. இதுக்கு தான் கம்மியா பேசணுங்கிறது. அளவுக்கு அதிகமா பேசுனீங்கன்னா இப்படித்தான் ஆகும். நரம்பு இல்லாத நாக்கு என்னாலும் பேசுவாங்களா? அந்த மாதிரி பேசிட்டு இருக்க கூடாது. என்ன சுந்தரி மேடம், உடம்பு சரியில்லாம வந்திருக்கேன், வந்ததும் வராதவங்க இப்படிதான் குத்தி காட்டுவீங்களா? சேச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பாபா, வெல்கம் பேக். ஆஃபீஸில் என்னெல்லாமோ நடந்துட்டு புது ஆள்வெல்லாம் வந்திருக்கு. இனிதான் உனக்கு இருக்கு வேடிக்கையே. ஆமாம்மா, நானும் கேள்விப்பட்டேன். புதுசாக ஏதோ ஒரு லேடி வந்திருக்காமே. யார் வந்தால் நமக்கு என்ன? நம்ம வேலையை பார்த்து நம்ம சம்பளத்தை வாங்கிட்டு போக வேண்டியதான். அங்கே தான் ட்விஸ்ட்டு. நம்மளாம் வருஷ கணக்காக வேலை பார்க்கோம், சம்பளம் வெறும் 20,000 22,000. ஆனால் அந்த பொம்பளை இது வரைக்கும் வேலையே பார்த்தது கிடையாது. நான் தான் எல்லாம் சொல்லிக் கொடுக்க, அது மரமண்டைக்கு புரியவே மாட்டேங்க. டேலின்னு சொன்னால் தாலி அப்படிங்கு, ஆனால் அதுக்கு சம்பளம் 50,000மா. அதுக்கான காரணம் உங்களுக்கும் தெரியல. 1 மாசம் ஆபீஸ்க்கு வராமலேயே இங்க என்னென்ன நடக்கு, அந்த லேடி யாருங்கிறது எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படி என்ன கண்டுபிடிச்ச? அந்த லேடி வேற யாரும் இல்ல, நம்ம ஓனர் சண்முகம் இருக்கார்ல, நம்ம எம்டி, அவருடைய எக்ஸ் லவர், அதாவது முன்னாள் காதலி. என்ன லதா சொல்லுத? ஆமா, நீங்கெல்லாம் அந்த பொம்பளை ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேக்கான்னு உட்காந்து புலம்பிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆனா நான் ஆஃபீஸில் இருந்துக்கிட்டே அந்த பொம்பளையை பற்றி எல்லாம் விசாரித்து எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். நான் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. ஓஹோ, அதனால தான் இந்த மண்டையை நல்லா நெளிகிறான் கொலைகிறானா? ஆமாம், அதனால அதுக்கு 50,000 இல்லை, 1 லட்சம் கொடுத்தாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போவோம். அதான பார்த்தேன். சும்மா ஒன்றும் தெரியாதவளுக்கு யாராட்டும் 50,000 தூக்கி கொடுப்பாங்களான்னு நானும் யோசிச்சேன். இதுக்கு கவலைப்பட வேண்டியதே இல்லை பாபு சார். ஏன்னா அவருடைய காதலி இப்போ அவர் கான்டாக்டில் இருக்காரு, என்னன்னாலும் செய்வார். சேச்சே, அப்படி தப்பா பேசாத. அவங்களுக்கு தப்பான எந்த ஒரு மாதிரி தெரில. அதெல்லாம் நம்ம என்ன பார்த்துக்கிட்டா இருக்கோம்? 50,000 தூக்கி கொடுக்கும்போதே தெரிய வேண்டாம் இது வேற மாதிரி உறவுன்னு. லதா, வந்த அன்னைக்கே ஆரம்பிச்சிடாத. ஏற்கனவே நாக்கில் புண்ணு ஆப்ரேஷன் வேற போயாச்சு. வந்த அன்னைக்கே தெரியாதவங்களை பத்தி பேச வேண்டாம், போ வேலையை பாரு. ஆமா, என்ன உடனே இப்படி ஏதாவது சொல்லிருங்க.
சுந்தரி மேடம் கொஞ்சம் என்னோட ஒர்க்கை பார்த்துருங்க. நான் சண்முகம் கூட கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். அவர் ஏதோ ஒரு பில்டிங் கிட்ட அந்த சைட்டை போய் நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்க என்னைக்கு வேலை செஞ்சிருக்கீங்க? உங்க வேலையை நான் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். புதுசா சொல்லிட்டு போறீங்க. என்ன எப்பவுமே மரியாதை இல்லாமலே பேசுறீங்க? வேலைக்கு சேர்ந்து 1 மாசம் ஆயிட்டு வேலை கத்துக்கிறதே இல்ல. எப்ப பார்த்தாலும் எம்டி ரூம்லயே போய் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. நான் எல்லா வேலையும் செய்யறேன், ஆனா நீங்க சம்பளம் வாங்கிட்டு போயிருந்தீங்க. பாத்தியா சண்முகம், உன் முன்னாடி எப்படி எடுத்துரிஞ்சு பேசுது இந்த லேடி. சுந்தரியோட கேரக்டரே அப்படித்தான். சரிவா நம்ம போவோம். பாத்தீங்களா, நான் சொன்னது கரெக்ட் ஆயிட்டு. எம்டி ஏதோ ஒரு பில்டிங் கட்டுறாரா, அந்த சைட்டை பாக்கிறதுக்கு இந்த அம்மாவை கூட்டு போறாரு. அப்ப ஏதோ இருக்கு சம்திங். என்னமோ இருந்துட்டு போட்டோம். சரி உங்க வேலையை போய் பாருங்க, ஓடுங்க. என்ன சுந்தரி மேடம், என்னதான் நடக்கு நம்ம ஆபீஸ்ல? என்ன கருமாந்திரமோ போங்க, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. நல்ல கம்பெனியா கிடைச்சதுன்னா நான் பாட்டுக்கு ஓடிடுவேன். ஆனா எம்டி விட மாட்டேக்காரே. ஆமா பிற உங்களை மாதிரி நல்ல வேலை செய்யற ஆளை யாரு விட மனசு வரும்? பாருங்க, இந்த லாத்தாளுக்கு தெரிஞ்சது கூட நமக்கு தெரியல. நம்ம 2 பேரும் மடச்சாம்பிராணி. அது என்னமோ உண்மைதான் மேடம். சரி நம்ம வேலையை பார்ப்போம். மல்லிகா இறங்கு. டிரைவர் காரை விட்டுருங்க. ஐ, என் பொண்டாட்டி வந்திருக்கா, இன்னி தேடி வந்திருக்காளோ. அட கடவுளே, இந்த பூரமன் இங்கே வேலை செய்தாரு. நம்ம பொண்டாட்டிட்ட போய் பேச. வந்து பேச்சு கிச்சு கொடுத்துடக்கூடாத. சண்முகம், நீ முன்னாடி போயிட்டு இருந்த வார. சரி. பூரமன், ஓனரோட வந்திருக்கேன். வந்து என்கிட்ட பேசி நீ கேவலப்படுத்திடாத. என்ன மல்லிகா இப்படி பேசுத? நான் மதிப்பா கார்ல வந்து இறங்கியிருக்கேன். உன்னை என் புருஷன் சொன்னா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும். இங்க சுத்தி நிறைய ஆட்கள் இருக்காங்க. தயவு செஞ்சு என் மானத்தை வாங்கிறாத. ஏற்கனவே உன்னால நான் பட்ட மன உளைச்சலும் அவமானமும் நிறைய. ஏதோ இப்பதான் வாழ்க்கையில கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி போகுது. மன்னிச்சிரு மல்லிகா, தெரியாம வந்துட்டேன். என்னாச்சு சண்முகம்? இல்ல வேலைலாம் எப்படி நடக்குன்னு அப்பப்போ வந்து பாக்கணும்ல. இந்த பில்டிங் ஃபுல்லாவே நீயா கெட்டிக்கிட்டு இருக்க? நான் மட்டும் இல்ல மல்லிகா, என்னோட பார்ட்னர் ஒருத்தர். நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் கட்டுறோம். ஃபுல்லா அபார்ட்மெண்ட் வாடகைக்கு, இல்லைன்னா யாராவது வேலைக்கு கேட்டாலும் கொடுத்துடலாம். அந்த ப்ராஜெக்ட் தான் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பல கோடி ஆகுமே. ஆமா, நான் என்னைக்குமே லாபத்தை வந்து சேர்த்து வைக்க மாட்டேன். இந்த மாதிரி ஏதாவது அடுத்தடுத்த பிசினஸ்ல போட்டுக்கிட்டே இருப்பேன். ஓ சூப்பர். என்ன நீங்க மாசம் நின்றுகிட்டு இருக்கீங்க, படப்படன்னு வேலையை பாருங்க. அது பாக்குறேன்ப்பா. ஓகே மல்லிகா, இதை காட்டுறதுக்கு தான் கூட்டு வந்தேன். சரி கிளம்புவோமா? ஓகே சண்முகம், கிளம்புவோம். போற வழியில என்னுடைய ஜூஸ் ஷாப் இருக்கு, ஜூஸ் குடிச்சிட்டு போலாம். கண்டிப்பா. என்ன இந்த பின்னாடி நிக்காரலாம், அவரு தான் இந்த இடத்துடைய ஓனரு. அவரும் இன்னொருத்தரும் தான் சேர்ந்து கெட்டது அவங்க. ஆனா முக்காவாசி பணம் இவரு தான் போட்டிருக்காரு, அவரு கொஞ்சம் வாசி தான் போட்டிருக்காரு. இவரு பொண்டாட்டி ஒண்ணு மெண்டல் மாதிரி இருக்கும், முடிய கலரா கலர் அடிச்சுக்கிட்டு தெரியும். இப்போ இவரு ஆபீஸ்ல வேலை பார்க்குற பொம்பளையே வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன். என்னமோ ஒன்னா வேற வந்திருக்காவளே. தேவையில்லாம பேசணும்னா சங்கு நெரிச்சிருவேன் பத்துக்க. யோ அரமெண்டல், எவ்வளோ ஒரு பொம்பளையே பேசுனா ஏன் சங்க நெரிக்கியோ? நீ நம்ம வேலையிலேருந்து வேலைக்கே வர வேண்டாம், வாடு. அப்படி இல்லை தம்பி, யாரை பத்தியும் தப்பா பேசக்கூடாது. என்னமே என் பொண்டாட்டியை பேசுன மாதிரி சங்கு பிடிச்சு நெரிக்கான். கையடியா? தெரியாம கழுத்து பிடிச்சு நெரிச்சிட்டு மன்னிச்சுக்கப்பா. மன்னிக்கலாம் முடியாது, போ வேலையை விட்டு போ. இன்னைக்கு வேலை பார்த்ததுக்கும் சம்பளம் கிடையாது, வாடு. தெரியாம பண்ணிட்டப்பா. நான் தான் அந்த இடத்துக்கு மேஸ்திரி. உன்னையும் ஒரு ஆளுன்னு மதிச்சு உங்ககிட்ட கதை பேசினா சங்க பிடிச்சு நெரிக்கான் ஆரமண்டல் பைய, வாடு. ஏக்கா என்ன பங்கச்சக்காவை காணும்? அந்த அக்காவுக்கு நம்மளை மாதிரியாட்டி வீட்டில் வேலை இருக்கும். நம்ம ஒரு வேலையும் செய்யாம மாமியாரை ஏமாத்திட்டு ஓடி வந்துடுறோம். அந்த அக்காவுக்கு எங்க மாமியார் இருக்கு. ஆமாம் அதுவும் சரிதான், வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரணும்ல. சுந்தரி செல்லம், இன்னைக்கு ஆபீஸ் போலையாமா? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? ஆபீஸ் போகவே இஷ்டமே இல்லை. அங்க ஒருத்தி கடக்கால பூனைக்கண்ணியை மிரட்ட போய் தானே நாங்க இப்படி ஓண்ட சண்டையை போட்டு நிற்கோம். ஆமாக்கா, நீ எனக்காகவும் பாபு சாருக்காகவும் தான் போய் பூனைக்கண்ணிட்ட வம்பளுத்த. அது புரியாம நான் உன்ட்ட சண்டை போட்டுட்டேன். அவர் ரொம்ப கரைச்சல் கொடுக்கா. நான் குடிச்சிக்கிற வேலையை விட்டு நின்றுவேன். மினி மேடம் கம்பெனியில் ஏதாவது வேலை கிடைக்கான்னு பாருட்டி. வேலைலாம் எல்லா இடத்துலையும் கிடைக்கி, சம்பளம் கம்மியா இருக்கு. அதனாலதான் யோசிச்சுட்டு இருக்கேன். இங்கே சுந்தரி, சம்பளம் கம்மியாக இருந்தாலும் மனதுக்கு நிம்மதியாக இருக்கணும், அதான் முக்கியம். அதை முதல்ல பாரு. ஆமா, நீ சொல்றது சரிதான். எம்மாடி பங்கச்சக்காவை பாருங்க, பயங்கரமா வந்திருக்கு. என்ன குண்டைக்காய் எங்கே கிளம்பியாச்சு, கொண்டை கண்டெல்லாம் போட்டு. உங்ககிட்ட சொல்லலையாட்டி? ஐயா, நான் நேரத்தையும் சொல்ல நினைச்சேன், மறந்துட்டு. பானுமதிக்கு இன்னைக்கு மஞ்சள் நீராட்டு விழா. ஏம்மா இப்பதான் அந்த அக்கா வயசுக்கே வருதா? 50 வயசுலயும் வயசுக்கு வருவாங்களா? லூசு
லூசு வயசுக்கு வரத ஃபங்க்ஷன் இல்லட்டி மஞ்சள் நீராட்டு விழானா அந்த நம்ம வடக்கு சைட்லலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் மஞ்சள் கலர் துணி போட்டுட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கும் மஞ்சளை ஊற்றுவாங்க, மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க, மஞ்சள்லாம் தேய்ச்சி விடுவாங்களா அந்த ஃபங்க்ஷனு. ஓ கலதி ஃபங்க்ஷனா? கலதியா அப்படியே சொல்லுவாவ? அவ வளருதா. கலதியும் கிடையாது குலதியும் கிடையாது, ஹல்தி ஃபங்க்ஷன். ஆமா ஆமா, இப்பதான் எல்லா ஊர்லயும் எல்லாம் செய்தாவல. முந்திலாம் அது இந்த வடக்கு சைடு தான் பண்ணுவாவோ, இப்ப நம்ம ஊர்லயும் பரவிக்கிட்டு வருதே. சரி, இந்தியா எல்லாரும் இந்தியா ஆளுவோம், எல்லா ஃபங்க்ஷனும் எல்லாரும் செஞ்சிட வேண்டியதானே. ஆமா, இப்ப அது ஒரு பேஷனா போயிட்டு இந்த யூடியூப்பை திறந்தா எல்லாவளும் எனக்கு கல்யாணம், எனக்கு ஹல்தி, அது இதுன்னு போடுதளவுல ஒரு கண்டென்ட்டா வச்சு போடுதளவுல. ஆமாட்டி, நேரம் ஆயிட்டு வாங்க போவோம். அதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு எதுக்கு நீங்க இந்த பாட்டி சேலையை கட்டிட்டு வந்தீங்க? பாட்டி மாதிரியாட்டி இருக்கு. நைட்டெல்லாம் உட்காந்து அயன் பண்ணி பூவெல்லாம் கட்டினா நீ பாட்டின்ட்டிய. உனக்கு அழகாதாக்கா இருக்கு, நீ சூப்பரா இருக்க. சரி வாங்கம்மா போவோம். ஏக்கா, மஞ்சள் நீராட்டு விழால மஞ்சள் கலர் சோறு மஞ்சள் கலர் சாம்பார்னு போட்டுறாம பிரியாணி கிரியாணி போட்டா நல்லா இருக்கும். உனக்கு விஷயம் தெரியாதா? அந்த ஃபங்க்ஷனுக்கு மஞ்சளை தான் சோத்துல குழப்பி திங்கணும், அதுதான் சாப்பாடு. சரி, அப்ப நான் வரலப்பா. சும்மா சொன்னவா, போய் பாப்போம். முதலே சொல்லியிருந்தா மஞ்சள் கலர்ல ஏதாவது ட்ரெஸ் இருந்தா எடுத்து போட்டிருக்கலாமே. என்ன பிச்சு இவ்வளவு எல்லாம் காணும், வருவாளவெல்லாம் மாட்டாள? வருவாங்க வருவாங்க எலிஃபண்ட் மேடம். சரி சரி, மாப்பிள்ளைய பக்கத்துல வந்து உட்காரு. இந்த வந்துட்டாள்வல்ல பெருச்சளி கூட்டம். இது என்ன, மாப்பிள்ளையும் பொண்ணு தானே மஞ்சள் துணி போட்டு உட்கார்ந்துருப்பாங்க, இங்க மாப்பிள்ளைன்னு பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்துருக்காரு. பானுமதி, மாப்பிள்ளைக்கு இதே மாதிரி உன்னை மாதிரி மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டு உட்கார வைக்கலையாமா? அப்படித்தானே செய்வாவா அந்த ஃபங்க்ஷன்ல? அவனுக்கு எதுக்கு மஞ்சள் கலர்ல துணியை போட்டுட்டு மாப்பிள்ளை கணக்கா உட்கார வைக்கிறதுக்கு? அதான் கல்யாணத்துல அப்ப தாலி கட்டுவாம்ல, அப்பவே பட்டு வெட்டி வாங்குறதுக்கு ரோசை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன் மட்டும் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? மாப்பிள்ளைக்கும் இதே மாதிரி நீ பண்ணாதானே அந்த ஃபங்க்ஷன் கரெக்டா இருக்கும். இக்க லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. என்ன இருந்தாலும் அவன் பிச்சைக்கார, ஒரே அடி நம்ம தலையில தூக்கி வச்சு ஆடக்கூடாது, அப்புறம் மாப்பிள்ளை முறுக்கு வந்துடும். சில நேரம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். கேட்டு இனிமாவும் புருஷன் பிச்சைக்காரன்னு சொல்லி காமிச்சுக்கிட்டு இருக்காது. அப்புறம் ஒரு நாள் எங்கேயாவது ஓடிட போறான். அவெல்லாம் என்னை விட்டு போவே மாட்டேன்ல, எவ்வளவு பாசமா இருக்கா தெரியுமா? அதனாலதான் நான் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவனே கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்ன இருந்தாலும் மாப்பிள்ளைய எப்படி ஓரமா உட்கார வைக்கிறது நல்லால. அவருக்கும் ஒரு மஞ்சள் துணியை போட்டு உட்கார வச்சா பார்க்கறதுக்கு நல்லா இருந்திருக்கும். இது என்னமோ பானுமதி அக்காக்கு சடங்கு ஃபங்க்ஷன் வச்ச மாதிரி இருக்கு பார்க்க. பேசாம இருங்கட்டி, வந்து எல்லாரும் மஞ்சள் தடவி விட்டு போங்க. என்ன இழிச்சக்கா, நல்லா இருக்கியா? பத்தியா, உன்னோட சூப்பர் மாப்பிள்ளை பிடிச்சிட்டேன். ஆமாம் ஆமாம், இளிச்சக்கா மாப்பிள்ளை கூட பியாங்கில் தான் மேனேஜர். ஆனால் உங்கள் பொறுத்த பிச்சைக்காரன் நல்ல பெரிய வேலை. ஏய், தேவையில்லாம நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காத பத்துக்க. சரி வாங்க, எல்லாரும் மஞ்சள் தடவி விட்டுட்டு கிளம்புவோம். பின்னாடி கொண்டு வச்சிருக்க மஞ்சளை இங்க கொண்டு வைங்க. ஏக்கா, எதுக்கு ஏன் மூஞ்சில தடவுத? ஐயோ அம்மா, தெரியாம பண்ணிட்டம்மா. பங்கச்சக்கா கொஞ்ச நாளாவே நட்டுக்கலண்டு தான் இது போல. நல்லா ஏறி நல்லா ஏறி, கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கணும். இப்பவும் நான் நல்லா தான் இருக்கேன், கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் நல்லா இருக்கணும்? நான் எப்பவுமே நல்லா தான் இருப்பேன். பேட்ச் மட்டும் போவே செய்யாது இவளுக்கு. சரி எல்லாரும் மஞ்சள் வச்சுட்டு வாங்க, போவோம் வீட்டுக்கு. ஏக்கா, எல்லாரும் உங்க மோரையில மஞ்சளை தடவி விட்டுருவோம். அதுக்கப்புறம் என்னக்கா செய்யணும்? சாப்பாடு கிப்பாடு பாட்டு கிட்ட எதுவும் உண்டா? ஆஹா, இந்த பூ டெக்கரேஷன் இது இதுன்னு எனக்கு கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் செலவாயிட்டு. சாப்பாடெல்லாம் போட்டதுக்கெல்லாம் பைசா கிடையாது. மஞ்சளை தேய்ச்சி விட்டு போங்க, நாங்க எல்லாம் ஞாபகத்துக்காக போட்டோ எடுத்து வச்சிருக்கோம். எப்படி கஞ்சிட்டு சரித்தனமா ஒரு ஃபங்க்ஷன் செய்யணுமாக்கும்? செஞ்சா நல்லா செய்யணும். ஆளும் மூஞ்சியும் மண்டையும் பாரு. எல்லாருக்கும் மஞ்சள் கலர் லட்டு வச்சிருக்கேன், ஆளுக்கு ஒண்ணுதான் எடுக்கணும், அதுக்கு மேல எடுக்க கூடாது. நான் எண்ணி தான் வச்சிருக்கேன், எடுத்து தின்னுங்க. அது சரி.